வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டாயிரங்கிறது உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் காமிக்க போவது நம்ம சென்னை புத்தகத்தில் 2026 நண்பர்களுக்காக வாங்கி குமித்த புத்தக மலை. கண்டிப்பாக புத்தக மலை தான். ஏன்னா ஏகப்பட்ட டைட்டில்ஸ். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களால் நான் எவ்வளவோ புத்தகங்களை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்க முடிஞ்சு. நான் போன வருடம் நான் ஜஸ்ட் ஒரு தொடங்கினேன். போன வருஷம் புக் ஃபேர்லாம் தொடங்கினேன். புக்கு வேணால் வர முடியாதவங்க சொல்லுங்கள், வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்னு. பார்த்தா ஒரு 40 புக்ஸு மேக்ஸிமம் போன வருஷம் வாங்கி அனுப்பியிருப்பேன். ஃபஸ்ட்டு சென்னை புக் ஃபேரில். அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், நான் கவுண்ட் பண்ணல. இப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 150 புக்குக்கு மேலே இருக்குது. இது போக இன்னும் எனக்கு பார்சல் வந்துக்கிட்டே இருக்குது. புக் ஃபேர் முடிஞ்சுதான் அந்த பார்சல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பார்ட் வீடியோ கிடையாது. இப்போதைக்கு இந்த பார்ட் முடிய போகிறதில்ல. இப்போ ஒரு 10-15 நிமிஷமாக ஒரு 2, 3, 4 பாகம் போக வாய்ப்பு இருக்குது. ஏகப்பட்ட புதிய புத்தகங்களை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஸோ முதல்ல ஒவ்வொரு நண்பருக்காக வாங்கினதை அப்படியே பிரித்து வச்சுருக்கேன். அந்த வரிசைப்படியே நான் இது பண்ணிடுறேன். முதல் புத்தகம் பாலகுமாரன் அவருடைய தலையணை பூக்கள். ஸோ இது வந்துட்டு திருமகள் நிலையம்தான். இது ஒரு 280 ரூபா புக்கு. 280 ரூபா ரேட்டு. 280 பக்கம் தான். கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தான் தெரியுது. அடுத்தது தலைவர் எல்லாம் வேகமான வாசிப்புக்கான புத்தகமாக இருக்குது. முதல் 2மே ஹவுஸ்ஃபுல், ராக்கி ரங்கராஜன், அலையன்ஸ் பதிப்பகம். இது விலை பார்த்தீங்கன்னா ஒரு 220 ரூபாய்ட்டு இருந்துச்சு. 220 ரூபாய். அலையன்ஸ் பதிப்பகத்தில் ராக்கி ரங்கராஜனுடைய எழுத்துக்கள் எப்போதுமே விறுவிறுப்பு. இதுவரை எந்த புத்தகமும் அவருடைய புத்தகம் ஏமாத்தினதில்ல. ஒரே ஒரு புத்தகம் ஏமாத்திருக்கு போன வருடம் வாசிச்சதில். அது நம்ம எமர்ஜென்சி காலகட்டத்தை மையமாக எழுதின மாதிரி இருக்கும். கொஞ்சம் அது ஏமாற்றம் முடிச்சுன்னு சொல்லலாம். அடுத்தது பருக்கை, சாகித்ய அகாடமியோட யுவ புரஸ்கார் விருது வாங்கினது வீரபாண்டியன் எழுதியிருக்காரு. இது நான் கேள்விப்படாத ஒரு புத்தகம் தான். பரிசல் வெளியீடு. நம்ம வாங்கி கொடுக்கும்போது தான் தெரிஞ்சு. பட் இப்போ இந்த புத்தகம் எனக்கு வாங்கி கொடுக்கறதோட வாசிச்சுட்டு கொடுக்கணும்னு தோணுது. நான் மேபி அந்த ஃப்ரெண்டை கேட்பேன், நான் வாசிச்சுட்டு அனுப்பட்டுமா அப்படின்னு. ஸோ இது என்னை ஈர்த்திருக்கு இந்த புத்தகம். உள்ள சோற்று பருக்கைன்னு சொல்ல அந்த பேர் சோறு சம்பந்தமாக இருக்கிறதுனால என்னன்னு தெரியல. அடுத்தது மாமிசம் சிறுகதைகள், ரவிக்குமார் அவர்கள் எழுதியது. ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ரவிக்குமார் அவர்கள் எழுதிய சிறுகதைகள் தான். இது நமக்கு மணற்கேணி பதிப்பகம் அங்கேருந்து கிடைக்குது. 130 ரூபாய் இந்த புத்தகத்தோட விலை. அடுத்து 8 கதைகள், ராஜேந்திர சோழன் அவர்கள் எழுதியிருக்காரு. வம்சி பதிப்பகம். ஸோ இதில் வந்துட்டு என்ன தீம்னு எனக்கு தெரியாது. இது வந்து எனக்கு சரியாக தெரியல. பட் இதை நீங்கள் வாசிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதில் எந்தெந்த புத்தகம்லாம் வாசிச்சிருக்கீங்களோ, எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்போ தான் நிறையா நம்மளும் கற்றுக்க முடியும், வீடியோ பார்க்க வர நம்ம நண்பர்களும் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கற்றுக்க முடியும். அடுத்தது விஷ்ணு வந்தார், லோகேஷ் ரகுராமன் அவர்கள் எழுதியது. இது வந்து சால்ட்டு பதிப்போம். ஏன்னா சால்ட்டில் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அல்லது என்னன்னு தெரியல. சால்ட்டில் நரன் அவர்களுடைய புத்தகங்கள் இருக்குது எனக்கு தெரியும். பட் ஏனோ ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு வித்தியாசமாக ஒரு அது என்ன மாதிரி கேங், அந்த ஜிப்சி பீப்புள் இருப்பாங்களா, அந்த மாதிரியான ஒரு கேங். சால்ட்டுக்கு போனாலே அப்படி ஒரு வித்தியாசமான செட் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஒரு பப்ளிகேஷனில் வந்தது தான் விஷ்ணு வந்தார். லோகேஷ் ரகுராமன் எழுதியிருக்காரு. அடுத்த நண்பருக்கான புத்தகங்கள் பார்க்கலாம். 2 புத்தகம் அழகா சிம்பிளாக, ஆனால் 2மே நல்ல கேள்விப்படாத புத்தகங்கள். 1 கே டேனியல் அவர் எழுதிய பஞ்சமர், கருப்பு பிரதிகள் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தோட விலை ஒரு 500 ரூபாய்ட்டு இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு 560 ரூபாய். ஸோ கருப்பு பிரதிகளில் பஞ்சமர். அடுத்தது இது ஒரு முக்கியமான புத்தகம். சென்னை புக் ஃபேரில் முதல் நாள் நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டாக் காலி ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் நம்ம போகும்போது திருப்பி தேடி அலசி சொன்னால் வந்துட்டு கொடுமை. எவ்வளோ பேர் புக் கிடைக்காம தடுமாறி தெரியல. நானே 8 காப்பி வச்சுருக்கேன். நீலகண்ட பறவையை தேடி, நேஷனல் புக் ட்ரஸ்ட் வெளியீடு, 410 ரூபா. ஸோ இது அநேகமாக அதை எஸ்ரா பரிந்துரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுக ஃபுல்லாக கேட்குறீங்க. ஸோ என்னுடைய ஒரு அட்வைஸு, எஸ்ரா சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கண்ணை முடிக்கிட்டு வாங்காதீங்கன்னா, அவர் எதையுமே ஒரு ரசித்து சிறப்பாக வாசிக்கக்கூடிய ஒரு நபர். அவர் அதை கொண்டாடுவார் எல்லாத்தையுமே. நம்மளுக்கு அந்த ரசனை இருக்குமா, நம்மளுடைய வாசிப்புக்கு அது செட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக ஒரு 9 காப்பி வாங்கியிருக்கேன். வதன்னு எல்லாரும் கேட்குறாள், நீலகண்ட பறவை சொல்லி நான் போய் புக் ஃபேரில் கேட்டால் அங்கே நேஷனல் புக்ஸில் புக்கே காலி. அப்புறம் இப்படி ஒரு வழியாக ரெடி பண்ணி வாங்கி வச்ச. அப்புறம் ரீசெண்டாக ஒரு நண்பர் கேட்டார், என்னங்க கிடைக்கலையேன்னு. நானே 9 காப்பி வச்சுருக்கேங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அடுத்த நண்பருக்கு பார்த்துருவோம். எதிர் வெளியீட்டிலேருந்து கார்ல் மார்க்ஸ், எதிர் வெளியீடு, வே சாமிநாத சர்மா அவர்கள் எழுதியிருக்காரு. புத்தகத்தோட விலை 200 ரூபாய். அடுத்து நெக்ஸஸ் தமிழில் யூவால் நோவா ஹராரி அவர்கள் எழுதியது.
விலை வந்து பார்த்தோன்னா இது 800 அது. மஞ்சள் பப்ளிகேஷன் நினைக்கிறேன். ஆமாம், மஞ்சள் பப்ளிகேஷன் தான். அடுத்தது தமிழ் நிலத்தில் அகஸ்தியர், KN சிவராஜ பிள்ளை எழுதியிருக்காரு. தமிழில் இஸ்க்ரா மொழிபெயர்த்திருக்காரு. பரிசல் வெளியீடு, இதுவும் பரிசல் வெளியீடு. விலை 150 ரூபாய். ஸோ இந்த புத்தகம்லாம் நான் வாசிக்கலை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அடுத்த புத்தகம் நம்ம நண்பர்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தோம். போனால் நீங்கள் சென்னை புக் ஃபேருக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியும். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல், மாப்போசி அவர்கள் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்கு வந்துட்டு நான் சரி எங்கடா கிடைக்கும், ஏன்னா நம்ம நண்பர் வாங்கி கொடுத்தது பூம்பொடி பதிப்போம். பட் அவங்க சென்னையில் ஸ்டால் போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு அதை கவனிக்கல. சரி எங்கே கிடைக்கும் அப்படின்னு போயிட்டு ஹவுராவில் கேட்டேன், நம்மள்கிட்ட கேட்போம் அப்படின்னு. இருக்குன்னு எடுத்து கொடுத்தாரு. ஸோ ஹவுரா பதிப்பம் வந்து ஒரு அன்நோட்டிஸ்டு பப்ளிகேஷன் சொல்லுவேன். நிறைய புக்கு அவங்கள்ட்ட இருக்கும், நமக்கே தெரியாது உங்கள்கிட்ட கிடைக்குமா அப்படின்னு. பட் போனால் அவங்கள்ட்ட இருக்கும். அடுத்தது ராகவன் அவர்கள் எழுதிய சலம், 0 டிகிரி பப்ளிகேஷன். இது வந்து 1000 ரூபாய் விலை. இருந்தால் நண்பர் வாங்க சொல்லிட்டாரு. ஸோ வந்துட்டு இது ராகவன் நான் போன அன்னைக்கு இல்லை, இருந்திருந்தா சைன் வாங்கியே அந்த நண்பருக்கு அனுப்பி வச்சுருப்பேன். நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராம்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜ் இப்போ இருக்குது, நம்ம இதே சேனல் பேரில் தான். இது சைன் வாங்கியிருப்பேன். எஸ்லாட்ட சைன் வாங்கினேன், நம்ம சார்னு வேதாட்ட சைன் வாங்கினேன். ஸோ நண்பர்களுக்கு முடிஞ்சவரை சைன் வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம், அடுத்தடுத்த வர இன்னும் நிறையா சைன் வாங்கி கொடுப்போம். அடுத்து ஒரு முக்கியமான செட்டு. இது வந்துட்டு பெரிய வெயிட்டு கூட அப்படி விட்டது. முதல்ல காதலன், மார்கரெட் துராஸ் எழுதியிருக்காங்க. தமிழில் நாகரத்னம் கிருஷ்ணா எழுதியிருக்காரு. குலுங்காநடையன் பதிப்போம். இவங்களாம் இந்த வருஷம் முதல்ல வந்தவங்க. பட் அதுலேயும் நம்மளை கேட்டு அதை போய் வாங்கும்போது ஒரு வித்தியாசமான புக் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்தது ஹாரியட் டஃப்மேன், கருப்பின மக்களின் போராளி. இது வந்து நமக்கு திருநங்கை ப்ரெஸ், 250 ரூபா. அவங்க திருநங்கை ப்ரெஸ் போன வருஷத்துல நான் பார்க்குறேன். பட் அவங்கள்ட்ட என்ன மாதிரி புக் இருக்கும் அப்படின்னு எனக்கு பெரிய நாலேஜ் அதை பற்றி இல்லை. பட் இப்போ பார்க்கும்போது அவங்கள தெரிஞ்சுக்க முடியுது. இப்போலாம் இந்த மாதிரிலாம் புக் அவங்கள்ட்ட இருக்குது வித்தியாசமாக அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. காதலன் விலை பார்த்தீங்கன்னா அதுவும் 250 ரூபா. குலுங்காநடையன் பதிப்பகம். ஹாரியட் டஃப்மேனே 250 ரூபா. அடுத்து PK ரோசி. ஸோ இந்த புத்தகத்தை வந்து எழுத்தாளர் இமயம் ரொம்பவே கொண்டாடி சஜஸ்ட் பண்ணியிருக்காரு போல. ஸோ அது நண்பர் கேட்டிருக்காரு. PK ரோசி, இதுவும் திருநங்கை பிரஸ் தான், 230 ரூபாய். அடுத்தது நமக்கு இந்த தமிழ் வெளியில் சொல்லி நேற்றைய வீடியோவில் காமிச்சிருந்தேன், சூதாடி 3 கதைகள் மக்கள் பதிப்பில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஒரு பயங்கரமான சூப்பர் ஸ்டார் புத்தகம், ஒரு பண்பாட்டின் பயணம். ஸோ இந்த புத்தகம் நேற்று, இதுதான் அன்னோட்டிஸ்டான ஒரு புத்தகம் சென்னை புத்தக திருவிழாவில் அப்படின்னு சொன்ன நேரம்னா நம்மளால குமிஞ்சிட்டீங்க, வாங்கடா அந்த புத்தகத்துன்னு சொல்லிட்டு நானும் கேட்டிருந்தேன், யாராவது ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நண்பர் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அது புத்தக ஸ்பான்சருக்காக கூட அந்த நன்றி கிடையாது. முக்கியமான காரணம், அவர் வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்னாரு. நமக்கு அந்த நேரத்தில் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் புக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த புக்கு வேணும் வாங்கி அனுப்புனோடனே நான் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணேன், எப்படியும் ஒரு புக்கு எனக்கு வாங்கி ஸ்பான்சர் பண்ணுறீங்க, இன்னும் ஒரு 3 புக்கு எனக்கு வாங்கணும், இது எனக்கு தெரியும் வெயிட், இந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே புக் ஃபேருக்குள்ள எங்கேயும் நடக்க முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், இருந்தாலும் வாங்கி தரீங்களா அப்படின்னேன். பரவாயில்ல வாங்கி தரேன்னாரு. ஸோ இன்னும் ஒரு 3-4 புக்கு எனக்கு பார்சல் வருது. இதுக்கு மேலே யாரும் சென்னை புத்தகத்தில் கேட்காதீங்க. ஏன்னா அந்த வீடியோஸ் நானே நேரம் இல்லாமல் நைட்டு இப்போ 10 மணிக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை எடிட் பண்ணி நாளைக்கு தான் போடுவேன். இவ்வளோ பார்சல்ஸ் நான் முதல்ல பார்சல் பண்ணி அனுப்பணும். இதன் பிறகு யாருக்காவது புத்தகங்கள் தேவைப்பட்டால் ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் தொடர்ச்சியாக காண்டாக்டில் இருங்க, நான் அடுத்தடுத்த புத்தகத்துலலாம் வாங்கி தரேன். ஏன்னா என்னுடைய முதல் பயணம் கண்டிப்பாக நன்றி சொல்லியாகணும். முதல் பயணத்தில் சூர்யா ஓட்டிய வரையும் என்னை வந்து ஏற்றி விட்டுட்டு தான் போனான். அடுத்து 2வது பயணத்தில் பார்த்தோன்னா 4 கட்டப்பை, இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட வெயிட் நான் அன்றைக்கி ஒரு 60-70 கிலோ தூக்கியிருப்பேன். தமிழ் அண்ட் அவனோட ஒய்ஃப் 2 பேரும் புக் ஃபேர் ஃபுல்லாக எனக்காக அலைஞ்சு தெரிஞ்சாங்க. உண்மையிலே எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன் சார்பாக வீடியோ பார்த்துருக்க நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவேன், இந்த எனக்கு உதவி எத்தனை நபர்களுக்கும். அடுத்து சதீஷ் அண்ணே, எங்கே வேணாலும் புக்கை கொண்டு வந்து வச்சுட்டு போனேன், எப்போ வேணாலும் வச்சுட்டு எடுத்துகிட்டு போனேன்னா, அவனுடைய பொறுப்பில் தான் அவ்வளோ புத்தகத்தையும் கிட்டத்தட்ட ஒரு 35,000 ரூபாய்க்கு மேலே புக் வாங்கியிருக்கேன், அவ்வளோவே வச்சு எடுத்துகிட்டு போனேன். அவ்வளோ பாதுகாப்பாக என்னை ப்ரொடக்ட் பண்ணி சேவ் பண்ணான்னு சொல்லலாம், அவனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அடுத்து இப்போ பண்பாட்டின் பயணம் எனக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்களுக்கும் வாங்கி கொரியர் பண்ண போகிற நண்பருக்கு. அடுத்து 2வது நாள் நான் புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு மச்சான் ஒரு ஆள் புக் ஃபேர், சும்மா நீங்கள் புக் ஃபேரை பற்றி பேசுகிறதுல எனக்கு ஆர்வமாக இருக்குது போகிறேன் அப்படின்னாப்புல, போனதுக்கு இது எதாவது வாங்கிட்டு வாயா அப்படின்னு, இடம் புக் ஃபேரை பற்றி புக்ஸ் பற்றி நாலேஜ் இல்லை, இப்படி போன ரூட்டு சொன்னேன். அவர் ஒரு கட்டப்பை. ஸோ எனக்கு புக்கு வந்து மலைமலையாக குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இத்தனை நபர்களுக்கும்
இந்த இவ்வளோ புக்ஸ் வாங்க சொன்னவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. தொடர்ச்சியாக சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்பான்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல் உங்களுக்காக எனக்காக 2 பேருக்குமே நிறையா நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்க முடியும்னு சொல்லலாம். அடுத்த புத்தகம் நண்பர்களுக்காக சார் பேப்பர் அறிவுமணி அவர்கள் எழுதியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வித்தியாசமான பப்ளிகேஷன். எனக்கு என்னென்னு அறிவுமணின்னு மட்டும்தான் இருக்குது. ஆதி பப்ளிகேஷன். இது வந்து ஆதி பப்ளிகேஷன் சார் பேப்பர் 290 விலை. இதை குறித்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து சுடுமண் ராஜலட்சுமி அவர்கள் எழுதியிருக்காங்க. வாசகசாலை பதிப்பகம் 270 இந்த புத்தகமும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் வாசித்தவர்கள். அடுத்து தலைவர் புத்தகம் ஒன்று வந்திருக்கு. 10 மலை பந்தம் காலச்சக்கரம் நரசிம்மா அவர்கள் எழுதியது. ஒரு புக்கு தான் நிறைய வாசிச்சிருக்கேன், கர்ண பரம்பரை தான். பட் நல்ல விறுவிறுப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் நம்மளுடைய ஃபேவரட் ரைட்டர்ஸில் வந்து இணைஞ்சிருக்கார் அந்த விறுவிறுப்பான வாசிப்புக்கு. இது வந்து சுவாசம் பப்ளிகேஷன். விலை பார்த்தீங்கன்னா 360. ஏன்னா இவ்வளவு நாள் காலச்சக்கரம் நரசிம்மாவுடைய புத்தகங்கள் வானதி பதிப்பகத்தில் கிடச்சிக்கு இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு புத்தகம், இதுக்கப்புறமே அவர் சுவாசத்துக்கு மூவராரா இல்லை இந்த ஒரு புத்தகமானு தெரில. இது சுவாசம் பப்ளிகேஷன்ஸ். அடுத்து இதுவும் போன வருடம் நான் கொண்டாடின ஒரு புத்தகம், வல்வில் ஓரி அசோக் குமார் நாற்கரம் பதிப்பகம். இது வந்துட்டு நீங்கள் சேனலில் இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். இந்த புக் ஃபேரில் நிறைய பேர் இந்த புக்கு கேட்டிருந்தீங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம், இவர் அடுத்தடுத்து எழுத ஆரம்பிச்சாரு. ஓரிக்கு பிறகு அதிகமான காரி எல்லாம் எழுத ஆரம்பிச்சாரு. அடுத்த புக்ஸ் பரம்புமலை, சாரி பேரை டக்குன்னு மறந்துடுறேன் லிஸ்ட், நாளைக்கு நான் அடுத்த பார்ட்டில் வாசிக்கிறேன். பரம்பு தலைவன் பாரி விஜயா பதிப்பகத்தில். அந்த புக்கு நிறைய பேர் வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தீங்க. பட் ஸ்டாக் காலி. ஸோ இந்த வாட்டி டப்புன்னு ஸ்டாக்கு நிறையா புக்கெல்லாம் அப்படி பிச்சுக்கிட்டு போகுது. ஒரு வீடியோ பார்க்குறாங்கன்னா உடனே மாளுக வாங்கி குமிச்சிடுறீங்க. ஸோ அது காலி ஆயிடுச்சு. அடுத்து சூழலும் சாதியும் நக்கீரன் அவர்கள் எழுதியது. காடோடி பதிப்பை வந்துட்டு இந்த வாட்டி ஸ்டால் போடல, பட் நான் காக்கை கூடில் தான் வாங்கினேன். ஸோ அவர் எழுதிய ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு அற்புதமான நூல். அடுத்தது இந்த செட்டோட நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த பார்ட்டில் வந்துட்டு இன்னும் நிறையா புக்ஸ் காமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு மலேசியா போகக்கூடிய ஹெவி வெயிட். இதுதான் எனக்கு வெயிட்டு சேர்த்து கிட்டத்தட்ட நான் பார்சலுக்கே தனியாக பே பண்ண வேண்டியதாகிடுச்சு. காட்டுறேன் பாருங்க. எப்பா தூக்க முடியல. என்னுடைய கேமராமேன் லீவ்னால நானே எல்லா ஃப்ரேமுக்குள்ளேயும் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. இது பாருங்க. அப்படியே என்ன புக்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஜெயகாந்தன் முத்திரை கதைகள் கவிதா வெளியீடு தான். 800 அந்த புத்தகம் 800 செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. ஆமாம் 800 முத்திரை கதைகள். பட் இது வாங்கினீங்கன்னா கம்ப்ளீட் ஜெயகாந்தன் கதைகள் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இது ஒரு மலேசிய நண்பருக்காக வாங்கினேன். ஸோ ரொம்ப விசாரித்து வாங்கினேன். இப்போ மலேசியா கொரியர் போகும்போது அவர் புக் வாங்கின காசு கொரியர் செலவும் வரும். இருந்தாலும் அவங்களுடைய அந்த தமிழ் ஆர்வம், அந்த புத்தகத்தின் மீதான வெறி, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தலைவணங்கக்கூடியது அப்படின்னு நான் சொல்லுவேன். இது பார்த்தோன்னா இப்போ இதில் முத்திரை கதைகள் மட்டும்தான். இது போக ஜெயகாந்தன் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக 2 பாட்டு இருக்குது. அது 1500 700. ஸோ நண்பர்கிட்ட கேட்டேன், ஏன்னா அவர் ஃபுல் ஜெயகாந்தன் வேணும் அப்படின்ட்டாரு. நம்ம வழக்கமாக ஜெயகாந்தன் வாங்கினா நான் மீனாட்சி புக் ஸ்டாலில் தான் புத்தக நிலையத்தில் வாங்குவேன். மீனாட்சி புத்தக நிலையம். ஏன்னா இங்கே சின்னதும் பெருசுமா டைட்டில் இருக்கும். 100 ரூபாய்க்கும் இருக்கும், 400 ரூபாய்க்கும் இருக்கும். ஸோ எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அவர் சொல்கிறார் எனக்கு ஃபுல் செட்டு வேணும் அப்படின்ட்டாரு. ஸோ இந்த ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தனுடைய நாவல்கள் 5 பாகம் கவிதா வெளியிடுது. 1 2 3 4 5. இது பார்த்தீங்கன்னா இதோட விலை 3500 ஹார்ட் பவுண்டு. இதை வாங்கினோடனே வெயிட் பயங்கரமாக இருந்துச்சு. பட் இதிலே கம்ப்ளீட் அடங்கிருச்சானா இன்னும் அதில் ஒன்று விட்டு போயிருக்கு. ஜெயகாந்தன் கதைகள், அந்த சிறுகதைகளும் இந்த முத்திரை கதைகளும் மேட்ச் ஆகாது. இதில் உள்ள கதை அதில் இருக்காது, அதில் உள்ளது இதில் இருக்காது. ஸோ சிறுகதைகள் அது ஒரு 1500. அது மட்டும் நண்பர் வேணான்னு குறைச்சிக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கும் மலேசியா போகணும். இதோட எனக்கு தெரிஞ்சு வெயிட்டிலே இது வந்து எவ்வளோ கொரியர் ரேட் வரப்போகுது தெரியல. அடுத்து அவருக்காகவே வாங்கி இன்னொரு புத்தகம் வெந்நீர் இரவுகள். அவர் வெந்நீர் இரவுகள் தான் கேட்டார். நானே சரி கிலோனும் கடனும் சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு இந்த ட்வின்ஸ் புத்தகமாக வாங்கிட்டேன். தமிழ் வெளி பதிப்பகம். ஜெயகாந்தன் ஃபுல்லாகவே கவிதா வெளியீடு. அடுத்து தேசாந்திரி எஸ் ராமகிருஷ்ணன். ஸோ இது ஒரு சர்ப்ரைஸ் தான் இருந்தாலும் நண்பர்கிட்ட சொல்லிட்டாங்களோ உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். எஸ்ராட்டே சைன் வாங்கியாச்சு இந்த புத்தகத்தில். ஸோ இருந்தார் போன நேரத்தில், வீடியோவில் தெரியுதான்னு தெரியலை, சார் ஒயிட் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பட்டு எஸ்ராட்டே இங்கே சைன் வாங்கிட்டேன். ஒரு நாள் மலேசியாவிலேருந்து கேட்குறாப்புல மனுஷன், அவருக்கு இது கூட நம்ம செய்யாட்டி நம்ம என்ன அப்படிங்கிற மாதிரி. அடுத்து யாமம் எஸ் ராமகிருஷ்ணன். இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பிரமாதமாக இருக்கும். ஒரு நல்ல வரலாற்றையும் புனைவோடு இணைத்து நல்லா பண்ணியிருப்பார். அந்த காலத்து சென்னை ஐஸ் கோஸ்ட் தோன்றிய வரலாறு அப்படி இப்படின்னு நல்லாவே சூப்பராக பண்ணியிருப்பார். அடுத்தது இது டைட்டில் பார்த்தோன்னா நானே டக்குன்னு
அணிலாடு மூன்றிலோன்னு பார்த்தேன். ஏன்னா அதுவும் இதே மாதிரி தான் டைட்டில் ஃப்ரண்ட் இமேஜ் இருக்கும். இது வேடிக்கை பார்ப்பவன். நான் முத்துக்குமார் அவர் எழுதியது. விகடன் பதிப்பகம். எஸ் ராமகிருஷ்ணனுடைய புத்தகங்கள் உங்களுக்கு தெரியும். தேசாந்திரி பதிப்பகம். அடுத்தது கருவாச்சி காவியம், வைரமுத்து அவர்கள் எழுதியது. அது வைரமுத்தோட ட்ரையாலஜி அப்படின்னு சொல்லலாம். கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், 3ஆம் உலகப் போர். இது மூன்றும் ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஒரு தொடர்பு, ஒரு விவசாயியோட வாழ்க்கை அல்லது ஒரு அந்த கிராமத்து வாழ்வியல் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இதை நான் வைரமுத்து ட்ரையாலஜினே தான் எப்போதும் சொல்லுவேன். பட் அதில் கருவாச்சி காவியமும் கள்ளிக்காட்டு இதிகாசம் ரொம்ப ஓரளவு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கதை தொடர்பு எதுவுமே கிடையாது, ஒரு லேயர் ஆஃப் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இது நம்ம சேனலில் இதுவும் வீடியோ இருக்குது, பழைய வீடியோ. அதெல்லாம் எவ்வளோ தூரம் சுவாரஸ்யமாக இருக்குன்னு தெரியல. அடுத்ததா சுஜாதாவோட கற்றதும் பெற்றதும் 4 பாகம், 1 2 3 4. ஸோ 4மே வாங்கன்ட்டார். இதையும் அவர் வாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. ஸோ சுஜாதா இந்த சீரீஸ் நான் எப்பயோ ஒரு நண்பர்கிட்டேருந்து வாங்கி காலேஜ் படிக்கும்போது, பிஜி படிக்கும்போது ஒரு பார்ட் வாசிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இது வாட்சினா ஏன் எதற்கு எப்படி வாசினான்னு தெரியல, நல்லா தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரெண்டில் ஏதோ ஒன்று நான் வாசிச்சிருக்கேன். மேபி ஏன் எதற்கு எப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இதோட இந்த பார்ட் நான் நிப்பாட்டிடுறேன். ஏன்னா இன்னமும் நண்பர்களுக்கு புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா குமிஞ்சு கிடக்கு. நான் கண்டிப்பாக சென்னை புத்தக திருவிழாவே முடிஞ்சாலும் ஒரு 4 பார்ட் வரும்னு நினைக்கிறேன். இப்போ வீடியோக்கு நேரம்லாம் இருட்டுக்குள்ள உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்த பாகங்களை இன்னும் மற்ற புத்தகங்களையும் நான் காட்டுறேன். தொடர்ச்சியாக பாருங்கள், தொடர்ச்சியாக சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பாகத்தில் மீதமுள்ள புத்தகங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.